Hi students, today we are going to discuss about male reproductive part androecium. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்தது ஆர்டிஃபிஷியல் மெத்தட், மாடர்ன் மெத்தட், ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் பற்றி என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளார். ஓகேவா? ஸோ ஃப்ளார் is a viewed in multi-dimensional perspectives from time immemorial. ஓகேவா? ஸோ வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறோம். இந்த ஃப்ளார்ஸ் வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறோம். டோட்டலாக வந்து இட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷ்னல் டூல் ஃபார் த பொயட்ஸ். ஓகேவா? ஒரு உற்சாகமூட்டும் ஒரு கருவியாக இருக்குது. எதாக இருக்குது அப்படின்னா கலைஞர்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கவிஞர் சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகமூட்டும். ஏன்னா ஃப்ளார்ஸ் பார்த்தோன்னே என்னது சில அந்த டெக்கரேட் அந்த இது பண்ணுறதுக்காக இது ஃப்ளார் சாங். ஓகேவா? அதுக்கப்புறம் அது டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அது நிறைய கலர் கலெக்ஷன். இட் இஸ் ஏ டெக்கரேட்டிவ் மெட்டீரியல் ஃபார் ஆல் த செலிப்ரேஷன்ஸ். ஓகே, இன் தமிழ் லிட்ரேச்சர்ஸ் த 5 லேண்ட் டினோட்டட் பை டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் அதாவது மெயினாக என்ன சொல்கிறோம், இப்போ வந்து முல்லை, மருதம், நெய்தல் எல்லாமே ஃப்ளார்ஸ்னுடைய நேம் தான். ஓகேவா? த ஃப்ளாக் ஆஃப் சம் குறிஞ்சி மலர், குறிஞ்சி முல்லை மலர் அப்படி சொல்கிறாங்களே. ஸோ ஃப்ளாக் சம் கண்ட்ரிஸ் ஆர் எம்படட் வித் ஃப்ளார்ஸ். ஸோ ஒரு சில கண்ட்ரினுடைய ஃப்ளாக்லாம் என்ன இருக்குது, ஃப்ளார்ஸ் இருக்குது. ஃப்ளார்ஸ் யூஸ்டு இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ். ஓகேவா? ஸோ பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ளார் யூஸ் பண்ணுறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. த மார்ஃபாலஜிஸ்ட் ஆஃப் எ ஃப்ளார் இஸ் ஹைலி கண்டென்ஸ்டு ஷூட் மீன் ஃபார் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து மார்ஃபாலஜிஸ்ட், ஸோ இப்போ வந்து ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா, மேலே மார்ஃபாலஜி படிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஃப்ளார்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது டோட்டலாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதான் அவங்களுடைய தாட்டு. ஸோ இப்போ நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் 11th ஸ்டாண்டர்ட்லேயே நிறைய வந்து இந்த டாப்பிக்கை லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஃப்ளார் possess 2 important parts, one essential and another one non-essential parts of flowers. ஓகேவா? எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் அப்படின்னா ஆண்ட்ரோசியமும் கைனோசியமும், நான் எசென்ஷியல் அப்படின்னா கேலக்ஸ் அண்ட் கொரோலா. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகும், அது இன்டைரக்டாக இன்வால்வ் ஆகக்கூடியது. ஸோ அதுக்கு அடுத்தது த ப்ராசஸ் ஆர் சேஞ்சஸ் இன்வால்வ் இன் த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஃப்ளார் இருக்குது அப்படின்னா ஃப்ளார்ஸ் இன்வால்வ் ஆகும். அப்போ இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா நிறைய ப்ராசஸ் வந்து சேஞ்சஸ் ஆக போகுது. ஸோ அப்போ அதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹையர் பிளான்ட்ஸ் இன் 3 ஸ்டேஜஸ். ஸோ இம்பார்ட்டண்டாக என்னது, ஹையர் பிளான்ட்டில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா 3 ஸ்டேஜஸ். ஒன் என்ன அப்படின்னா ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், செகண்ட் ஒன் ஃபெர்டிலைசேஷன் அண்டு போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ். ஓகேவா? ஃபெர்டிலைஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் பார்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த பார்ட்ஸ்லாம் எப்படி ஃபெர்டிலைஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த பார்ட்ஸ் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, ஃபெர்டிலைஸ் நடந்த பிறகு எப்படி சேஞ்சஸ் ஆகுன்றதான் இந்த டீட்டெயிலாக நம்ம இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இம்பார்ட்டன்ட் ஒன்று என்ன அப்படின்னா ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அண்டு போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ இப்போ தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றதான். இந்த ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் பிளான்ட் லீட் டு த டிஃப்ரெண்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் பிரைமோடியம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹார்மோனு, ஸோ ஸ்ட்ரக்சர் ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஆஃப் பிளான்ட். ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் வந்து சேஞ்சஸ் நடக்க போகுது. எப்படி வந்து வளருது, அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் தேவை, அதுவும் என்னென்னா ஒரு சிம்பிள், அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் பிரைமோடியம் அப்படின்றது ஒரு ஃப்ளார் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது. பிரைமோடியம் அப்படின்றது ஒரு அன்டிஃப்ரெண்டடாக இருக்கக்கூடியது, ரொம்ப ஸ்மால் போர்ஷன் அப்படின்றது தான் பிரைமோடியம். அதுலேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். அதுதான் நம்ம எப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பிரைமோடியம் அப்படின்னா என்னது, ரொம்ப ஸ்மாலாக இருக்கக்கூடியது. ஓகேவா? ரொம்ப ஸ்மால்னால் அதுலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அப்படி டெவலப் ஆகிறது. இதுதான் வந்து அதை வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆண்ட்ரோசியம். இப்போ ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது தான் ப்ரீ ஃபெர்டிலைசேஷன். அதுக்கப்புறம் ஃபெர்டிலைஸ் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் ஃபெர்டிலைஸ் ஆகின பார்ட்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது, நம்மளுக்கு முன்னாடியே சில பார்ட்ஸ் தெரியும்.
ovary changes into fruit, ovule changes into seed, ligaments changes into seed coat. ஓகேவா? அப்போ அதில் என்னென்ன பார்ட் இருக்குது, எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட்டு ஆண்ட்ரோஷியம். இப்போ ஆண்ட்ரோஷியம் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டாமன்ஸ். ஈச் ஸ்டாமன் possess an anther and a filament. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் பாட்ஸில் ஸ்டாமினல் டியூப்பு, ஸ்டாமன் அப்படின்னு சொன்னால், ஸ்டாமன் அப்படின்னா என்னது? ஆண்ட்ரோஷியம். ஸோ அப்போ அந்த ஆண்ட்ரோஷியத்தில் என்னென்ன இருக்கும்? இம்பார்ட்டண்டாக ஆன்தர் இருக்கும். ஓகேவா? ஆன்தர், அதுக்கப்புறம் என்னது? ஃபிலமெண்ட். ஸோ ஆன்தர் பியர்ஸ் pollen grains which represent the male gametophyte. ஸோ ஆன்தருக்குள்ளே தான் என்ன இருக்கும்? pollen grains இருக்கும். ஆன்தர் தான் டெவலப் ஆகும் pollen grains-ஐ. இப்போ pollen grains வந்து அந்த ஆன்தர் வந்து ஸ்ப்ளிட் ஆகும்போது அந்த pollen grains வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த pollen grains-ஐ as a male gametophyte. ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஃபீமேலில் எது ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னா ஓவரி இருக்கும், ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னா கைனோசியத்தில் ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓவியூல் தான் என்னது? ஃபீமேல் கேமெட்டோஃபைட். அதே மாதிரி ஆன்தரில் இருக்கக்கூடிய pollen grains தான் என்னது? மேல் கேமெட்டோஃபைட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நம்ம அந்த மேல் கேமெட்டோஃபைட் எப்படி ஆன்தர் டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஆன்தர். A very young anther develops a homogeneous mass of cells surrounded by an epidermis. ஓகேவா? ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு டெவலப் ஆகுது, ஆண்ட்ரோஷியம் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அதுவும் ரொம்ப இளம் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது டெவலப் ஆகும்போது அது ஒரு ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல்ஸாக இருக்குது, ஃபுல்லாக வந்து அன்டிஃப்ரெண்டடாக இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அன்டிஃப்ரெண்டடாக இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த பிக்சர்ஸ் ஓகே. ஆன்தர் ப்ரைமோடியம் சொல்லணும்னா சொல்லியிருக்கோம் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ், அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்கு வந்து ஸ்போமும் எக்கும் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகின உடனே என்னது? ஒரு ஒயிட் ஒரு கவ் வந்து, அதாவது நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த நியூக்ளியஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட்டு, பேக் போனு, ஐஸு, இயர்ஸ் அதெல்லாம் டெவலப் ஆகும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் சொல்கிறோம்ல, அப்போ அந்த பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இனிஷியல் ஸ்டேஜ் தான் ப்ரைமோடியம். அதே மாதிரி ஆன்தரும் அதுதான் ப்ரைமோடியம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரைமோடியம் அப்படின்றது அதில் ஸ்பெஷலானது வெரி யங் ஆன்தர்ஸ். ஓகேவா? ரொம்ப ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல்ஸாக இருக்குது. அப்போ அதில் சரௌண்டட் பை எபிடர்மிஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது உள்ளே இருக்கிறது எல்லாமே ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல்லு. அப்போ அதை வந்து சுற்றி என்ன இருக்குன்னா ஒரு எபிடெர்மிஸால், அதாவது புறத்தோல் அப்படின்றதில் ஒரு கவர்டாக இருக்குது. டியூரிங் இட்ஸ் டெவலப்மெண்ட் ஆன்தர் அஸ்யூம் 4 lobe ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி, ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி என்ன நடக்கும் அப்படின்னா 4 lobe ஸ்ட்ரக்சராக மாறுது. இப்போ இது வந்து ஒரு ஷேப்பில் இருக்குது, அதுக்கப்புறம் லைட்டாக இது வந்து ஒரு கர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து அது லைட்டாக கர்வாக மாறி அப்படியே வந்து ஒரு ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் வந்து மாறுதா. ஸோ அப்போ மாறின உடனே அப்போ இதில் என்னென்னா 4 lobe ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஈச் லோப் எல்லாமே ஆன்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இப்போ 4 lobe ஸ்ட்ரக்சராக மாறக்கூடியது. அதாவது என்னது? டெவலப்மெண்ட் ஆகும்போது ஆன்தர் வந்து 4 lobe ஸ்ட்ரக்சர் தான். அந்த ஈச் லோப் row or few rows of hypodermal cells become enlarged with conspicuous nucleus. ஓகேவா? எல்லாமே ஒரு ரோ இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ரோவில் வந்து ஹைப்போடர்மல் செல்ஸ், அப்போ வந்து எபிடர்மிஸ் இருக்குது, எண்டோதீசியம், மிடில் லேயர், டெபிடம். ஓகேவா? டெபிடம் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறது தான் pollen grains. அப்போ அது மாதிரி எல்லா லோப்புக்குமே அதே மாதிரி எல்லாமே கவர்டாக இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் என்னது? கவராக இருக்கக்கூடியது. ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து இன்வால்வ் ஆகக்கூடியது. ஸோ பாருங்கள், யங் வெரி ஆன்தர் டெவலப்பர்ஸ் ஏ ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் சரௌண்டட் பை அன் எபிடெர்மிஸ். ஓகேவா? ஒரு இனிஷியலாக ஒரு செல்ஸ் இருக்குது, அன்டிஃப்ரெண்டடாக இருக்குது, அது சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா எபிடெர்மிஸ் இருக்குது. அப்போ அந்த எபிடெர்மிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது டியூரிங் இட்ஸ் டெவலப்மெண்ட்டு அந்த ஆன்தர் அஸ்யூம் 4 lobe ஸ்ட்ரக்சர், 4 lobe, அதாவது 4 lobe மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஒரு ஈச் லோப் வந்து ரோ ஆர் ஃபியூ ரோஸ் ஆஃப் ஹைப்போடர்மல் செல்ஸ். அப்போ ஹைப்போடர்மல் எங்கே இருக்கும்? பிலோ த எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் இருக்குது அப்படின்னா பிலோ த எபிடெர்மல் செல்ஸ் ஃபியூ லேயர்ஸ் ஆர் கால்டு ஹைப்போடர்மல் செல்ஸ். அப்போ அந்த ஹைப்போடர்மல் செல்ஸ் வந்து டெவலப் ஆகி அப்போ அதுக்குள்ளே வந்து நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இன் திஸ் ஃபங்க்ஷன் அஸ் ஆர்ச்சஸ்போரியம். இந்த ஆர்ச்சஸ்போரியம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஆர்ச்சஸ்போரியம் வந்து அது அந்த ஒரு இனிஷியல் லெவல் தான். ஓகேவா? ப்ரைமோடியத்துக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா ஆர்ச்சஸ்போரியம். இப்போ அந்த ஆர்ச்சஸ்போரியல் செல்ஸ் டிவைட் பை பெரிக்ளினல் டிவிஷன்
டு ஃபார்ம் பிரைமரி பேரட்டல் செல்ஸ். அப்போ அந்த ஆர்ச்சஸ்போரி செல்ஸ் என்னன்னா பக்கவாட்டில் டெவலப் ஆகி, அதாவது அது பிளவு விட்டுற ஓகேவா பேரட்டல் செல்ஸ், அதாவது பெரிக்ளினல் டிவிஷன் பக்கவாட்டில் டிவிஷன் ஆகுறது. பிரைமரி பேரட்டல் செல்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் எபிடர்மிஸ் அண்ட் பிரைமரி ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் டுவோர்ட்ஸ் த இன்னர் சைட் ஆஃப் த ஆந்தர். ஓகேவா, அப்போ வந்து பிரைமரி பேரட்டல் செல்ஸ், அந்த பிரைமரி பேரட்டல் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆந்தருக்கு போகும். ஓகேவா, ஸோ இப்போ ஆந்தருக்கு போகும்போது ஸோ இப்போ வந்து இந்த பேரட்டல் செல்ஸ் உள்ள இப்போ இது வந்து டிஃப்ரெண்டேட் ஆஃப் ஆர்ச்சஸ்போரியல் செல்ஸ். இப்போ இந்த ஆர்ச்சஸ்போரியல் செல்ஸில் இதுதான் அப்போ உள்ளே இருக்கிறது வந்து இப்போ பேரட்டல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எங்கே அப்படின்னா இந்த 4 டாட் இருக்குல்ல, இந்த 4 டாட் தான் வந்து என்னது இந்த 4 டாட். ஓகேவா, ஸோ எல்லோ கலரில் இருக்கிற அந்த 4 டாட் வந்து பேரட்டல் செல்ஸு. ஓகேவா, ஸோ அந்த பேரட்டல் செல்ஸ் என்ன அது வந்து எங்கே இருக்குன்னா எபிடர்மிஸ் இருக்குது. பேரட்டல் செல் டுவோர்ட்ஸ் த எபிடர்மிஸ் அண்ட் பிரைமரி ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் டுவோர்ட்ஸ் த இன்னர் சைட் ஆஃப் த ஆந்தர். இப்போ இது வந்து பேரட்டல் செல்ஸ், இந்த இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பேரட்டல் செல்லு, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது பேரட்டல் அதாவது ஸ்போரோஜெனஸ் செல்ஸ். இப்போ இந்த பேரட்டல் செல்ஸ் வந்து முன்னாடி இருக்குது எங்கே அப்படின்னா இந்த எபிடர்மிஸுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். ஓகேவா, எபிடர்மிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறது என்னது ஸ்போரோஜெனஸ் செல்ஸ். ஓகேவா, த பிரைமரி ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் டுவோர்ட்ஸ் இன்னர் சைட் ஆஃப் த ஆந்தர். இந்த இது ஓகேவா, அந்த ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் அந்த இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேரட்டல் செல்ஸ் வந்து அந்த எபிடர்மிஸ் பக்கத்தில் இருக்கிற ப்ளூ கலரு, ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் வந்து அதுக்கு அடுத்து அந்த எல்லோ கலரில் இருக்கிறது. ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். இந்த பிரைமரி பேரட்டல் செல்ஸ் அண்டர்கோ சீரீஸ் ஆஃப் பெரிக்ளினல் அண்ட் ஆன்டிக்ளினல் டிவிஷன் டு ஃபார்ம் 2 to 5 லேயர்ஸ் ஆஃப் ஆந்தர் வால்ஸ். ஓகேவா, இந்த பேரட்டல் செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இப்போ வந்து அந்த சென்டரில் இருக்கிறது அந்த ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே என்ட்ரு ஆகுது. அப்போ வந்து மேலே இருக்கிற அதுக்கு மேலே இருக்கிறது பேரட்டல் செல்ஸ். இப்போ இதில் வந்து ஒரு லேயர் இருக்குது அப்படின்னா இதில் எத்தனை 3 லேயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அந்த பேரட்டல் செல்ஸ். அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். 2 to 5 லேயர்ஸ் வந்து டெவலப் ஆகி ஒரு லேயராக ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஆந்தர் வால், அதுக்கு பேர் தான் அது ஆந்தர் வால். கம்போஸ்ட் ஆஃப் என்னென்ன இருக்குது அப்படின்னா எண்டோதீசியம், மிடில் லேயர், டெபிட்டம் ஃப்ரம் பிரைமரி பெரிஃபரி டு சென்டர். ஓகேவா, ஸோ இப்போ எண்டோதீசியம் அதாவது எபிடர்மிஸுக்கு அடுத்தது பேரட்டல் செல்லு. அப்போ அந்த பேரட்டல் செல்ஸ் வந்து டெவலப் ஆகுது ஆந்தர் வாலாக. அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா எண்டோதீசியம், ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா எண்டோதீசியம், அதுக்கு அடுத்தது மிடில் லேயர், அதுக்கு அடுத்தது டெபிட்டம். ஸோ இப்போ இது எங்கேருந்து இருக்குன்னா பெரிஃபெரி டு சென்டர், ஏன்னா அவுட்டர்லேருந்து இன்னருக்குள்ளே வருது. அப்போ அவுட்டரில் என்ன இருக்குது எண்டோதீசியம், அதுக்குள்ளே இருக்கிற லேயர் தான் என்னது மிடில் லேயர், அதுக்குள்ளே இருக்கிறது தான் டெபிட்டம். ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் வந்து அந்த இம்பார்ட்டண்டாக எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றதான். இப்போ இது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர். ஓகேவா, ஸோ இப்போ ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் தான். ஸோ இப்போ இதை மட்டும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க இன்றைக்கி. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல்லாக இருக்கும், அது அப்படியே ஒரு சரௌண்டடில் என்ன இருக்குது அப்படின்னா எபிடர்மிஸ் இருக்குது. அந்த எபிடர்மிஸ் அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. எப்படின்னா 4 லோபாக மாறுது. 4 லோப்லேயும் என்ன இருக்குன்னா ஹைப்போடர்மஸ் செல்ஸ் வந்து டெவலப் ஆகி சென்ட்ரலில் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த லோப் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின் போது ஃபங்க்ஷனல், அதாவது அதுக்கு பேர் தானே அது ஃபங்க்ஷனல் ஆர்ச்சிஸ்போரியம் அப்படி சொல்கிறோம். அந்த ஆர்ச்சிஸ்போரி செல்ஸ் வந்து திரும்பி வந்து டிவைட் ஆகுது. டிவைட் ஆகும்போது பேரட்டல் செல்ஸ் வந்து எபிடர்மஸ் நோக்கி போகுது, ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் வந்து சென்ட்ரலில் போகுது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது அந்த பேரட்டல் செல்ஸ் வந்து திரும்பி டிவிஷன் ஆகும்போது பேரட்டல் செல்ஸ் வந்து 2 to 5 லேயர்ஸ் வால் ஆஃப் ஆந்தராக மாறுது. அந்த ஆந்தருடைய வாலாக மாறுது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பெரிஃபெரி டு சென்டர், எங்கே மேலிருந்து உள்ள, அப்போ உள்நோக்கி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது எண்டோதீசியம், அதுக்கடுத்தது மிடில் லேயர், அதுக்கடுத்தது டெபிட்டம். ஸோ இப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட், இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அது வந்து ஒரு பேசிக். இப்போ இது இருந்தால் தான் நம்ம வந்து திரும்பி உள்ளே படிக்க முடியும். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் இதுதான். ஓகேவா, ஸோ இப்போ இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் எழுதி காட்ட வேண்டியது ஜஸ்ட் ஒன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் மட்டும்தான். ஓகேவா, இந்த பிக்சர்ஸ் இம்பார்ட்டண்டாக என்ன அப்படின்னா திஸ் பிக்சர் 1 கரெக்டாக என்னென்னா ஆந்தர் பிரைமோடியம், அந்த டிஃப்ரெண்டேஷன் ஆஃப் ஆர்ச்சிஸ்போரியல் செல்ஸ். அப்போ பிரைமோடியத்துக்கு அடுத்தது என்னதுன்னா ஆர்ச்சிஸ்போரியல் செல்லுனா பேரட்டல் செல்லும் ஸ்போரோஜெனஸ் செல்ஸும் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த அதுக்கு அடுத்தது பேரட்டல் செல்ஸ் அண்ட் ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் ஃபார்மேஷன்ஸ் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா சென்ட்ரலில் வந்து ஸ்போரோஜெனஸ் செல்ஸும் அவுட்டரில் வந்து பேரட்டல் செல்ஸும். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் வால் லேயர், அப்போ பேரட்டல் செல்ஸ் என்ன ஆகுனா வால் லேயர் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்தது அது டெவலப் ஆகுது. எப்படி பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டண்டாக மிடில் லேயர்ஸ் இருக்குது. அந்த எல்லோ கலரில் அந்த எபிடர்மிஸ்க்கு அடுத்தது மிடில் லேயர், அதாவது எண்டோதீசியம் சொல்லுவோம். அதுக்கடுத்து டெபிட்டம், அதுக்கடுத்தது உள்ள சென்டரில் தான் ஸ்போரோஜெனஸ் செல்ஸ். ஓகேவா, அப்போ அது எப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அப்படின்றது ஸ்போரோஜெனஸ் ஸ்டேஜஸ் பார்த்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்னது அப்படின்னா போலன் டெட்ரா ஸ்டேஜ், 4 ஸ்டேஜஸ் ஃபார்ம் ஆகிடுது. அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது மைக்ரோஸ்போர் ஸ்டேஜ்,
உள்ளே வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா மைக்ரோஸ்போரு. ஃபைனலாக வந்து இது டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் போலன் கிரெயின் எப்படி வந்து டெவலப் ஆகிருக்கு. இப்போ வந்து மேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னா ஆண்ட்ரோசியம் தான். ஸ்டாமன் அதாவது ஆந்தர் அஸ் ஏ மேல் கேமெட்டோஃபைட்டு, ஓவியூல் அஸ் ஏ ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டு. அப்போ ஆந்தர் அப்படின்றது மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகக்கூடியது. இப்போ வந்து மேல் கேமெட்டோஃபைட் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா மைக்ரோஸ்போர், ஃபீமேல் அப்படின்னா மெகாஸ்போர். இது நல்லா தெரிஞ்சிருக்கணும், மைக்ரோஸ்போர் மெகாஸ்போர். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.